இப்போ வந்து நிஜமாக அறிவியல் பூர்வமாகவே உயிருள்ள விலங்கோ உள்ள ஒரு தாவரமோ அது வந்து ஒளியை வெளியிடுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. தேஜஸ்ங்கிறத வந்து அறிவியலே வந்து தேஜஸை ஒத்துக்குது. வெறும் கண்ணுக்கு தெரியாத ஆனால் ஒரு சில உபகரணங்களால் இது பண்ணக்கூடிய புலனாகு, அதாவது லைட் ஃபோட்டான்ஸாகவே வெளியிடுது. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடில் வந்து முக்கிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அது மூச்சு திணறி இறந்துரும். இந்த இலையை வந்து அந்த தாவரத்துலேருந்து பிரித்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி அந்த கருவியை வச்சு படம் பிடிச்சிருக்காங்க. ஹாய் சிவா. வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒளிவட்டம், அதாவது வந்து ஒரு தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரிகிறது. ஒருத்தரை பார்த்தா அப்படி ஒரு தேஜஸ் இருக்குது. அந்த சாமியாரை பார்க்கும்போது ஒரு உடம்புலேருந்து ஒரு ஒளி தெரிஞ்சுது. இப்படியெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு பக்தியின் வெளிப்பாடாவோ இல்லை ஒரு அது கவித்துவமாக இருக்குங்கிறக்காகவோ சொல்லிகிட்டு இருந்தது போய் இப்போ வந்து நிஜமாக அறிவியல் பூர்வமாகவே உயிருள்ள ஒரு விலங்கோ உள்ள ஒரு தாவரமோ அது வந்து ஒளியை வெளியிடுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அப்போ அந்த தேஜஸ்ங்கிறத வந்து அறிவியலே வந்து தேஜஸை ஒத்துக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதனுடைய அடிப்படை அந்த செய்தி என்ன, அதுலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக. ஸோ இந்திய மரபு அதில் வந்து உயிரை வந்து அவங்க ஒளியோட தான் ஒப்பிடுவாங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அந்த தேஜஸ் இருக்கும், இறந்த உடனே அவங்க உடம்புலேருந்து ஒரு ஒளி தான் வெளில போகும். அந்த ஒரு சில இந்த பகவத்கீதை புக்கோட டிராயிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாயை திறந்தால் வாய்க்குள்ளேருந்து ஒரு சின்ன லைட்டு இது வெளில போகிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட செய்தி, நீங்கள் குறிப்பிட்ட செய்தி என்ன அப்படின்னா, உயிர் உள்ள எல்லா, அது விலங்காக இருக்கட்டும் தாவரமாக இருக்கட்டும், உயிர் உள்ள எல்லா கிரியேச்சர்ஸும் எல்லா உயிரினங்களும் ஒரு ரொம்ப நம்ம வெறும் கண்ணுக்கு தெரியாத ஆனால் ஒரு சில உபகரணங்களால் இது பண்ணக்கூடிய புலனாகு ஒளியா, அதாவது லைட் ஃபோட்டான்ஸாகவே வெளியிடுது. இப்போ நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துப்போம், இன்ஃப்ராரெட்டில் வந்து அந்த சிகப்பு கலராக தெரியறது, அதெல்லாம் அது வேறு. அது வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு நெருப்பு இல்லை ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு, இது கூட அந்த நிறத்தில் வேறுபாடு தெரியும். இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, உயிர் இருக்கிற எல்லா செல்களும் இல்லை எல்லா திசுக்களுமே ரொம்ப மெல்லிய ஒளியை வந்து வெளியிடுது. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒளி வெளிப்பாடு வந்து நின்று போகுது. அப்போ இந்த ஒளி வந்து உயிர் இருக்கிறதுனால தான் வருது அப்படிங்கிறது தான் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, வழக்கம் போல் எல்லா அறிவியல் ஆராய்ச்சிகளும் எலியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எலிகளை எடுத்துக்கிட்டு இதுக்குன்னு பிரத்யேகமான கருவிகளை வச்சு அந்த உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியை வந்து இவங்க படம் பிடிச்சிருக்காங்க. இது வெறும் பாலூட்டிகளுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தாவரங்களோட இலைக்கும் வந்து இதை செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த எலியோ இந்த தாவரத்தினோட இலையோ அது வந்து அந்த உயிரோடு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு ஒளி வந்திருக்கிறத அந்த கருவிகள் வந்து படம் பிடிச்சிருக்கு. சரி, இது வந்து வெப்பத்தினால ஏற்படுற ஒளி மட்டும் இல்லை அப்படிங்கிறத எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எலியை வந்து இந்த ஆய்வு முடித்த உடனே கொலை பண்ணிவிட்டு வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடில் வந்து முக்கிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அது மூச்சு திணறி இறந்துரும். இந்த இலையை வந்து அந்த தாவரத்துலேருந்து பிரித்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி அந்த கருவியை வச்சு படம் பிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஒளி வெளிப்பாடு வந்து நின்று போயிருக்கு. சரி, இது எல்லா உயிர்களும் வந்து வெப்பத்தை வெளியிடும். இப்போ நம்ம வந்து வெப்பரத்த பிராணிகள்னால் இயல்பாக மெட்டபாலிக் ப்ராசஸில் அந்த வளர்சிதை மாற்றத்தில் உடம்புலேருந்து வெப்பம் வரும். அதனால இந்த ஒளி வருதா அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செடியில் இருந்தால் என்ன வெப்பநிலை இருக்குமோ அதே வெப்பநிலையில் அதை மெயின்டைன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ இந்த ஒளியினுடைய வெளிப்பாடு வந்து இல்லை. இதை வச்சு தான் அவங்க எல்லா உயிர் செல்களும் எல்லா உயிர் திசுக்களும் ஒரு ஒளியை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. சரி, ஏன் இந்த ஒளி வெளிப்படுது? இந்த ஒளிங்கிறது வந்து நம்ம அந்த மரபு இதில் சொல்கிற மாதிரி அந்த உயிர் ஒரு ஆன்மாவோட ஒளியா அப்படின்னா அது கிடையாது. நம்ம எல்லா செல்களுமே ஆக்சிஜனை பயன்படுத்துது. ஆக்சிஜனை நம்ம பயன்படுத்தும் போது ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ், ROSன்னு சொல்லுவாங்க. அது பெராக்சைடு அயனிகளாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அதி ஆற்றல் கொண்ட அயனிகளோ இல்லை ஃப்ரீ ரேடிக்கல்ஸோ உருவாகும். அந்த ஆற்றலை வந்து அது திரும்ப அதோட பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அது ஒரு ஆற்றலை தாங்கிட்ட இருக்கிற கூடுதல் ஆற்றலை அது வெளியிடணும். அந்த மாதிரி அந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் வந்து ஃபோட்டான்களை வெளியிடுது. அது வந்து 200 நானோமீட்டர்லேருந்து 1000 நானோமீட்டருக்குள்ளே அது பெரும்பாலான அந்த விசிபிள் லைட்டை கவர் பண்ணிடுது. கொஞ்சம் அப்படி லேசாக இன்ஃப்ராரெட் பக்கம் போகுது, கொஞ்சம் அல்ட்ரா வயலட் லைட்டு பக்கம் போகுது. ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான
அளவில் வந்து இது வெளியாகுது. அப்போது இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் தான் இந்த ஒளி வெளிப்பாட்டுக்கு காரணம். கிட்டத்தட்ட நம்ம சருமங்களாக இருக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளாக இருக்கலாம், எல்லாமே இந்த ஆக்சிஜனை வந்து பயன்படுத்தும் போது அது ஒரு ஒளியை வந்து வெளிப்படுத்துது. இதுதான் அவங்க கண்டுபிடிச்சது. இதுக்கும் ஆன்மாக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. ஆனால் உயிர் இருக்கும்போது அந்த செல்களும் திசுக்களும் இந்த ஒளியை வெளியிடுது. இறந்து போனதுக்கப்புறம் அதுங்க அந்த வெளிப்படுறதை நிறுத்திடுது. சரி, இப்போ இந்த ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்திட்டாங்க. இதன் மூலமாக என்ன பயன் நமக்கு? இதனால் ஏதாவது பயன் இருக்கா, இல்லை இது ஒரு செய்தி அவ்வளோதானா? இல்லை, இதில் வந்து இதை இன்னும் கொஞ்சம் அவங்க துல்லியமாக கொண்டு போனால், இன்னும் இதில் வந்து தீவிரமாக ஆராய்ச்சிகள் செஞ்சு இதை ஒரு டெஸ்ட் மெத்தடாக கொண்டு வந்தால், ஒரு குறிப்பிட்ட அந்த திசுக்கள் வந்து அதீத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். பொதுவாகவே நம்ம உடம்புல வந்து இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம மேனேஜர் டார்ச்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து மைண்ட் லெவல் ஸ்ட்ரெஸ். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதீத அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்சிஜன் இதனால் ஏற்படுறது தான். அப்போது ஒரு குறிப்பிட்ட உறுப்பு வந்து அதிக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்வேசிவ் டெஸ்டிங் இல்லாமல் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். முன்கூட்டியே கூட தெரிஞ்சு, முன்கூட்டியே அப்படிங்கிறத விட உங்ககிட்டேருந்து ஒரு திசு மாதிரி எடுத்தெல்லாம் சோதனை பண்ண வேணாம். உங்களை இந்த கருவியை வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இதை பண்ண முடியும். அதே மாதிரி கேன்சர் செல்களில் வந்து மற்ற எல்லா செல்களையும் விட கூடுதல் வளர்சிதை மாற்றங்கள் இருக்கும். அதனால தான் அது அவ்வளோ வேகமாக வளருது. அவ்வளோ வேகமாக வளரும்போது அதில் இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் உருவாக்கமும் நிறைய இருக்கும். அப்போ இந்த டியூமர்களை, புற்றுநோய் கட்டிகளை வந்து அதே மாதிரி இப்போ இந்த பயாப்சி மாதிரி திசு மாதிரி எடுக்காமல் வெளியிலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஒரு சோதனை முறையாக வந்து கொண்டு வர முடியும். கண்டிப்பாக. அதாவது இது ஒரு, அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்களா, அறிவியலே வந்து உடலிலிருந்து ஒளி வெளியாகுதுன்னு சொல்லிக்கிறக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் மருத்துவ உலகத்தில் ஒரு நோயை பற்றின ஸ்கேனிங் அது வந்து உள்ளேருந்து எடுத்து தான் பண்ணணுங்கிறத, அதற்கான ஒரு தேவை இல்லாமல் இது மாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சிவா, மிகவும் பயனுள்ள தகவல். மீண்டும் ஒரு நாள் இதே போல் ஒரு தகவலுடன் சந்திப்போம். நன்றி.